Hi students, இன்னைக்கு exercise 1.3ல 9th problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்க? A plane is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as function of time t in hours ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு plane வந்து ஒரு மணி நேரத்துக்கு 500 km ஸ்பீட்ல போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்திருக்காங்க சொல்யூஷன். ஸோ ஸ்பீடு கொடுத்திருக்காங்க. speed is equal to எவ்வளவா 500 கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் டி டிராவல்டு பை த பிளேன் அஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, டிஸ்டன்ஸோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்ல. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் எப்படின்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க, டீன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அதனால நம்ம டீன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்பீடு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 500ன்னு சொல்லிட்டு, இன்ட்டு டைமை எப்படி எடுத்திருக்காங்க, வெறும் டீன்னு மட்டும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் டைமையும் டீன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன கிடைச்சிருச்சு நம்மளுக்கு? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500 மல்டிப்ளை பண்ணோம்னா 500 இன்ட்டு டீனே என்னதான் வரும்? 500 டி. அவ்வளோதான், இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுதான் டிஸ்டன்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் 10th ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. The data in the adjacent table depicts the length of a person forehand and their corresponding height அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க பாருங்க, இந்த டேபிள் காலம் பாருங்க, இது ஒரு டேட்டா. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பர்சனோட ஃபோர் ஹேண்ட் லென்த் கொடுத்துருக்காங்க, அவங்களோட கரஸ்பாண்டிங் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா a student finds a relationship between the height y and the forehand length x as y is equal to ax plus b where a, b are constant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த லென்த் எல்லாம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க, இந்த ஹைட் எல்லாம் என்னன்னு எடுத்திருக்காங்க, ஒய்ன்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா, இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஹைட்டுக்கும் இந்த லென்த்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி வேர் ஏ கமா பி ஆர் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. செக் if this relation is a function அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொடுத்துருக்காங்கன்னா இந்த டேபிள் காலம், இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த இது வந்து இந்த ரிலேஷன் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிடலாமா? முதல் நம்ம ஆரோ டயக்ராம் வரைஞ்சிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இங்கே இருக்க எக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். 35, 45, 50, 55. ஸோ இது எல்லாமே என்னது, நம்மளோட எக்ஸ். அடுத்து ஒய் எடுத்து எழுதிக்கலாம். 56, 65, 69.5, 74. ஓகே, இதுதான் நம்மளோட ஒய். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? இங்க பாருங்க, இந்த டேபிள்ல இதை லென்த் 35 இருக்கும்போது அந்த பர்சனோட ஹைட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 56ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 56. அடுத்து 45 இருக்கும்போது அவங்க ஹைட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 65ன்னு கொடுத்துருக்காங்க. 50 இருக்கும்போது அவங்க ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 69.5ன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 55 இருக்கும்போது அவங்க ஹைட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 74ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கண்டிஷன், எக்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒய்ல ஒரு இமேஜ் இருக்கணும். அப்படிதானே? அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க, இப்ப எக்ஸ்ல இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒய்ல ஒவ்வொரு இமேஜ் இருக்குதா, ஒரு இமேஜ் தான் இருக்கணும். அதே மாதிரி இருக்குதா, அப்ப இது என்னது நம்மளுக்கு ஃபங்க்ஷன். இது எப்படி எழுதிக்கலாம்? all elements in x has unique image in y அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, so therefore this relation is a function அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஃபங்க்ஷனா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் தான் சொல்லியாச்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம்.
என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஃபைண்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு ஒரு ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிக்க போறோம். நமக்கு என்ன வேல்யூ தெரியும், எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியுமா? அப்ப நம்ம அதை போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த இதை எடுத்துக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35, y is equal to 56 எடுத்துக்கலாம். ஓகே, இதான எக்ஸ், லென்த் தான் எக்ஸ், ஹைட்டு தான் ஒய், அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம எக்ஸை வந்து 35னும் ஒய்யை வந்து 56னும் எடுத்துக்கலாம். இப்போ நான் போய் இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ ஒய்க்கு பதிலாக என்னது 56 போடலாம். ஈக்குவல் டு ஏ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 35 பிளஸ் பி நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ பிளஸ் பியை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதை எப்படி எழுதலாம், 56 is equal to 35a plus b அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகே, ஸோ நான் இப்படி எழுதிக்கிறேன். 35a plus b is equal to 56ன்னு கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கிட்டு வச்சுக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த ரெண்டு வேல்யூவும் எடுத்துக்கிறேன், 45 65ஐயும். x is equal to 45, y is equal to 65. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், மறுபடியும் இந்த ரிலேஷன்ல போய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஒய்க்கு என்ன தெரியும் நம்மளுக்கு 65 தெரியும், ஈக்குவல் டு ஏ தெரியாது, எக்ஸ் வந்து 45 பிளஸ் பி தெரியாது. ஸோ அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ 65 is equal to இது எப்படி எழுதிக்கலாம், 45a பிளஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாமா? மறுபடியும் 45a பிளஸ் பி is equal to 65 அப்படின்னு இப்படி எழுதிக்கலாம். இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், ஏவோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, இதை எடுத்து எழுதிக்கலாம். 35a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 56, அடுத்து 45a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 65 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இதை ஃபைண்ட் பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க, இந்த ரெண்டையும் இப்போ நம்ம இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ 1 + 1 என்ன ஆயிரும், 2 ஆயிரும். நம்ம பிஐ கேன்சல் பண்ணிட்டோம்னா ஏவோட வேல்யூ மட்டும் நம்ம ஈஸியா இந்த இடத்துல கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப இதை கேன்சல் பண்ணணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, நான் சைன் ஃபுல்லா சேஞ்ச் பண்ண போறேன். இங்க பிளஸ் இருக்கு, அதனால இங்க மைனஸ், இங்க பிளஸ் இருக்கு, அதனால இங்க மைனஸ், இங்க பிளஸ் இருக்கு, அதனால இங்க மைனஸ். ஸோ மைனஸால கீழே ஃபுல்லா நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஈஸியா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். பாருங்களேன், பிளஸ் மைனஸ் என்னது மைனஸ். ஸோ 1 - 1 என்ன ஆயிடும் இந்த இடத்துல, 0 ஆயிடுமா? அப்ப பி ஃபுல்லா கேன்சல் ஆயிடும் இந்த இடத்துல. அப்ப நம்மளுக்கு என்ன மட்டும் கிடைக்கும், ஏ மட்டும் கிடைக்குமா? அதனாலதான் நம்ம இப்படி ஃபாலோ பண்றோம். ஓகே, இப்ப இங்க என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. பிளஸ் மைனஸ் என்னது மைனஸ். சப்ராக்ட் பண்ண என்ன ஆன்சர் வரும், 45ல இருந்து 35 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 10a இருக்கும். கிரேட்டர் நம்பர் சைன் தானே எப்பயும் போடணும். இப்ப கிரேட்டர் நம்பர் எது, 45. 45க்கு நம்ம ஒரு புது சைன் கொடுத்துட்டோம், அதுதான் போடணும், மைனஸ். ஓகே, பி கேன்சல் ஆயிடுச்சு. ஈக்குவல் டு, இப்போ இங்க வாங்க, இது பிளஸ் இது மைனஸ். ஸோ பிளஸும் மைனஸும் மைனஸ். 65ல 56 போச்சுன்னா எவ்வளவு வரும் நம்மளுக்கு ஆன்சரு, 9 போட்டுட்டு கிரேட்டர் நம்பர் என்னது இதுல 65, அதோட சைனை போட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதனால ஏவை மட்டும் அப்படியே இங்க வச்சுக்கலாம். -9, இங்க இருக்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 10 இந்த சைடு வரும்போது எப்படி வந்துடும், டிவைட்ல வந்துடும், -10 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே, இப்ப சைனும் கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் சைனா இருக்குல்ல, மைனஸ் மைனஸ், அதனால கேன்சல் ஆயிடும். அப்ப 9/10 இருக்கும். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 0.9 எழுதிக்கலாமா? ஓகே, ஸோ ஏவோட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 0.9. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம், பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு இந்த ஏவை கொண்டு போய் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ சப்ஸ்டிடியூட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0.9. நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், ஈக்குவேஷன் 1. ஓகே, இந்த 0.9 போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது நம்மளுக்கு, 35a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 56. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 35 அப்படியே வச்சுக்கலாம். ஏக்கு பதிலாக என்ன போடணும், இப்போ நம்ம 0.9 பிளஸ் பி தெரியாது, இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 56.
இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 35ஓட 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 5s are 45. ஸோ 5 9 3s are 27. 27 plus 4 என்ன வரும்? 31. ஓகே, ஸோ இங்கே பாயிண்ட் இருக்கனால ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 31.5ன்னு வரும். 31.5 plus b is equal to 56. இப்போ நம்ம பியோட வேல்யூ தானே ஃபைண்ட் பண்ணணும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா பியை அப்படியே இந்த சைடு வச்சுக்கலாம். பியை வச்சுட்டு 56 ஆல்ரெடி இருக்குது. இப்போ இங்க பிளஸ்ல இருக்க 31.5 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸா ஆயிடும். -31.5 மாறிடும். ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போறோம். சப்ராக்ட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 56 31.5. ஸோ பாயிண்ட் வச்சு இங்க ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம 0 சேர்த்துக்கலாம். 0ல 5 போகுமா? போகாது. அப்போ பாரோ வாங்கணும். இங்க 5 இங்க 10 மாறிடும். 10ல 5 போச்சுன்னா 5.5ல 1 போச்சுன்னா 4, 5ல 3 போச்சுன்னா 2. ஓகே, இப்போ 24.5 இதுதான் நம்மளோட பி. இப்போ நம்ம ஏ கண்டுபிடிச்சாச்சு, பியும் கண்டுபிடிச்சாச்சு. அதை எடுத்து கீழே எழுதிக்கலாம். ஸோ therefore நம்மளோட ஏ என்னது? A is equal to 0.9, B வந்து 24.5. ஓகே, இதுதான் நம்மளோட A, இதுதான் நம்மளோட B. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the height of a person whose forehand length is 40 cm அப்படின்னு சொல்லிட்டாங்க. லென்த் கொடுத்துட்டாங்க பாருங்க. லென்த் என்னன்னு சொல்லிட்டாங்க? 40 cm சொல்லிட்டாங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஹைட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ எடுத்து எழுதிக்கோங்க. தேர்ட் சப்டிவிஷன். லென்த் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? எக்ஸ்ன்னு தெரியுமா? அப்ப எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 cm. ஹைட் என்னது? ஒய். ஒய் தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் தெரியும்ல, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி. இதுல தான் இப்போ நம்ம போய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஒய்யோட வேல்யூ என்ன தெரியாது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஒய் அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து ஏக்கு நம்ம முன்னாடியே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, என்னது? 0.9. ஓகே, எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 40 பிளஸ் பி என்ன நம்மளுக்கு தெரியும்? 24.5. ஓகே, இப்ப ஒய் அப்படியே வச்சுக்கலாம். இப்ப இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 40யும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணா 0 4 9s are 36. ஸோ இங்க பாயிண்ட் இருக்கு, இங்க பாயிண்ட் வச்சு இந்த 0 அப்ப கேன்சல் ஆயிரும். பாயிண்ட்டுக்கு பின்னாடி 0 இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ இல்லை, அது எடுக்க தேவையில்ல. ஸோ அந்த நம்பரை மட்டும் எழுதிக்கலாம். 36 பிளஸ் 24.5. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போறோம். 36 24.5. இங்க என்ன ஒண்ணுமே இல்லைன்னா பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கோங்க. இப்போ ஆட் பண்ணா 5 6 plus 4 10, பேலன்ஸ் 1, 3 plus 2 5, 5 plus 1 6. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 60.5. ஒய் என்னது? நம்மளுக்கு ஹைட் தானே, அதனால இங்க இன்ச்சஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஒய் என்ன கிடைச்சிருக்கு? 60.5. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஃபோர் ஹேண்ட் ஆஃப் அ பர்சன் இஃப் த ஹைட் இஸ் 53.3 inches அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹைட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்மளோட ஒய். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். லென்த் தானே நம்மளோட எக்ஸ். ஸோ எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஒய் அவங்க கொடுத்துட்டாங்க 53.3ன்னு. ஓகே, ஒய் 53.3 அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சேம் அதே ரிலேஷனை எடுத்துக்கலாம். y is equal to ax plus bன்னு. y என்னது? 53.3 is equal to a வந்து நம்ம வேல்யூ முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம்ல 0.9, அதை போட்டுக்கலாம். x தெரியாது, x அப்படியே வச்சுக்கலாம். பிளஸ் b என்ன ஃபைன் பண்ணோம்? 24.5 முன்னாடி ஏற்கனவே ஃபைன் பண்ணியாச்சு, அதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, இப்ப 53.3 is equal to இந்த x இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா எப்படி இருக்கும்? 0.9x இருக்குமா, பிளஸ் 24.5 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் நம்மள எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். இந்த 24.5 இந்த லெஃப்ட் சைடு கொண்டுட்டு வந்துடலாம். அப்ப பிளஸ்ல இருக்கிறது இந்த லெஃப்ட் சைடு வரும்போது எப்படி மாறிடும்? மைனஸ்ல ஆயிருமா? 53.3 இந்த பிளஸ்ல இருக்கிறது இங்கிட்டு வரும்போது மைனஸ்ல வந்துடும். 24.5 is equal to 0.9x இருக்கும்.
இப்போ இந்த ரெண்டே சப்ராக்ட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 53.3 24.5. 3ல 5 போகாது, ஸோ பாரோ வாங்கணும். இங்கே 2 இருக்கும், இங்கே 13 மாறிடும். 13ல 5 போச்சுன்னா 8, ஸோ பாயிண்ட். 2ல 4 போகாது, மறுபடியும் நம்ம பாரோ வாங்குவோம். இங்கே 4 இருக்கும், இங்கே 12 மாறிடும். 12ல 4 போச்சுன்னா அகெயின் 8, 4ல 2 போச்சுன்னா 2. ஸோ 28.8 இஸ் ஈக்குவல் டு 0.9x இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணணும். அதனால மறுபடியும் எக்ஸை இந்த சைடே வச்சுட்டு இந்த 0.9 மட்டும் லெஃப்ட் சைட் கொண்டுட்டு வரலாம். அப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 0.9 லெஃப்ட் சைடு வரும்போது எப்படி மாறிடும்? டிவிஷன்ல வந்துடும். பை 0.9 வந்துடும். ஈக்குவல் டு எக்ஸ் மட்டும் அந்த சைடு இருக்கும். ஓகே, இப்போ பாயிண்ட்ல இருக்கனால நம்மளுக்கு கொஞ்சம் கேன்சல் பண்றதுக்கு சிரமமா இருக்கும். அதனால முதல்ல நம்ம பாயிண்ட் எடுத்துடலாம். பாயிண்ட் எடுக்கணும்னா என்ன செய்யலாம்? மேலையும் கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஏன்னா ஒவ்வொரு டிஜிட் தானே இருக்கு, ஒவ்வொரு டிஜிட் தான் நம்ம கேன்சல் பண்ணணும். அதனால 10ஆலையும் மேலே கீழையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணா என்ன எப்படி வந்துடும்? 288 by 9 வந்துடும். ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இதை கேன்சல் பண்ணா 288 9. ஸோ எத்தனை டைம்ஸ் போகும்? 3 டைம்ஸ் வருமா? 3 9s are 27. 1 இருக்கும், பேலன்ஸ் 8 அப்படியே இறக்கிக்கலாம். 2 9s are 18, ஸோ பேலன்ஸ் 0. அப்போ 1 டைம்ஸ் 32 டைம்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32 சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32 சென்டிமீட்டர், y is equal to 60.5 inches. இதுதான் நம்மளோட ஆன்சர். அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். தேங்க்யூ.